ஆனா ஸ்டாலின் அவர்கள் செஞ்சது என்ன? தமிழர் அல்லாத பட்டியலின மக்களுக்கு மாநகராட்சி மேயர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்தார். இப்ப அந்த அம்மா என்ன செய்யுது? அந்த அம்மா பேக்கேஜ் பிரியாவா தெரியுது. எனக்கு உண்மையிலே கேள்விங்க, அந்த 4000 கோடி பேக்கேஜ் சென்னையில எந்த தெருவுலங்க இருக்கு? எந்த தெருவுல இருக்கு? கண்ணு முன்னே 4000 கோடி அடிச்சு போயிருக்கு இந்த பேக்கேஜ் பிரியா. ப்ளீச்சிங் பவுடருக்கு பதில் கோலமாவு போடுறீங்களே, வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அம்மா எதுவும் பதில் சொல்லல. காரணமுத்தூர்ல அவருடைய மகன் கதிரீசன் என்கின்ற பெயர்ல கதிர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று ஒரு தனியார் கல்வி சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டு வந்தவர் தான் இந்த KA செங்கோட்டையன் என்கின்ற ஒரு அயோக்கியன். ஸ்டாலின் அவர்கள் மாதிரி கிடையாது. துண்டுச்சீட்டை படிச்சு பார்த்து அவருடைய அப்பா பேர் துண்டுச்சீட்டு பார்க்காம சொல்ல முடியாது. பாவம் பாவம். நம்ம தமிழ்நாடு ஏங்க இவ்வளவு மோசமா இருக்கு? இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்மை ஆளக்கூடிய இவர்கள் நம்மவர்கள் அல்ல, நம்மவர்கள் அல்ல. அதான் காரணம். யோசிச்சு பாருங்க. தெலுங்கர்னு ஒரு இனம் இருக்கு. அவர்களுக்கு 2 மாநிலம் தான். ஒன்னு ஆந்திர பிரதேஷ், இன்னொன்னு தெலுங்கானா. தெலுங்கானாவை ரேவந்த் ரெட்டி ஆள்றாரு, ஆந்திர பிரதேசை சந்திரபாபு நாயுடு ஆள்றாரு. ஆனா அவர்களுக்கு 3வது ஒரு மாநிலம் இருக்கு ஆளுவதற்கு. அது என்ன? இந்த இளிச்சவா போய தமிழர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்கின்ற மாநிலம், தெலுங்கர்கள் ஆளக்கூடிய ஒரு மாநிலம். கெஸ்ட் ஹவுஸா என்னமோ ஒண்ணு. தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஜெயலலிதா எனும் நான் அந்த நிமிஷத்திலிருந்து திட்டங்களுக்கு 40% கமிஷன் அடிக்கும். கேட்டா நான் 1 ரூபா சம்பளம் வாங்குறேன். அப்பாடி அப்பா. வருமானத்திற்கு மீது சொத்து குவித்த வழக்குல அந்த அம்மா கிட்ட இருந்து எவ்வளவு வெள்ளி எடுத்தாங்க தெரியுமா? 880 கிலோ. 880 கிலோ வெள்ளி எடுத்தாங்க அந்த அம்மா கிட்ட இருந்து. தங்கம் எவ்வளவு தெரியுமா? 28 கிலோ. 28 கிலோ தங்கம் தான் அந்த அம்மா கிட்ட இருந்து எடுத்தாங்க. கேட்டா ஜெயலலிதா வாழும் போது தவ வாழ்வு வாழ்ந்தார். நல்லா இருக்கே அவங்க தவ வாழ்வு. இதுவே தவ வாழ்வாயா? அப்ப தவத்துக்கு என்னையா மதிப்பு இருக்கு? ஆசியாவிலேயே இவரை போற ஒரு தலைவரே கிடையாது, கிடையாது. சாகும் போது வெறும் 130 ரூபாங்க சட்டப்பையில. சாப்பிடுறதுக்கு ஒரு வட்டு, கட்டிக்கிறதுக்கு கதர் வேட்டி உண்டு, சில புத்தகங்கள். அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் தமிழ்நாட்டில். இன்னைக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. கையில கட்டி இருக்கக்கூடிய கை கடிகாரம் 2 கோடி ரூபாய்க்கு மேல மேல இருக்கிற இடம். ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவாவே இருந்தாலும் கர்நாடக ஆட்சி அமைப்புன்னு சொல்லி நீங்க தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வாக்கு கேட்க முடியாது. ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். ஏன்? உங்க அப்பா கர்நாடகோட லட்சணம் அப்படி.